கொழும்புல இருந்து சீகிரியாவை பார்வையிட சென்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணிக்கு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது பிறகு அவங்களுக்கே இன்ப அதிர்ச்சியா மாறி இருக்கு. அப்படி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 22ஆம் தேதி இவங்க தம்புலையில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்திற்கு சென்று அங்க உணவருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க சீகிரியாவில் அமைந்திருக்கக்கூடிய தங்களுடைய விடுதிக்கு சென்றிருக்கிறாங்க. இப்படி சென்ற பிறகுதான் அவங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, 18 லட்சம் மதிப்புள்ள உள்நாட்டு வெளிநாட்டு நாணயங்களும் மற்றும் பெருமதியான பொருட்களும் வைத்திருந்த ஒரு பணப்பை அவங்க மறந்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சுற்றுலா வழிகாட்டியிடம் இந்த விடயத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து அந்த சுற்றுலா வழிகாட்டி அவங்க உணவருந்திய அந்த உணவகத்திற்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி, இப்படி எங்களுடைய பணப்பை காணாமல் போயிடுச்சு, அது அங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு அந்த உரிமையாளர், உணவகத்தின் உரிமையாளர் அந்த பணப்பை இங்க பத்திரமா இருக்கு, நீங்க தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதனை அடுத்து அந்த சுற்றுலா பயணி மற்றும் அந்த சுற்றுலா வழிகாட்டி 2 பேருமே அங்க சென்று அந்த பணப்பையை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வாங்கி அதை பார்த்த நேரம் அவங்களுடைய பணப்பையில இருந்த 18 லட்சம் மதிப்புள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாணயங்களும் அந்த பெருமதியான பொருட்கள் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த சுற்றுலா பயணி இப்படியான மக்கள் இருக்கிறத நினைச்சு தான் பெருமை அடைகிறதா சொல்லி மகிழ்ந்து இருக்கிறாங்க.